ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் மாலா என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் திருமணமானது காதலால் இல்லை, ஆனால் புரிதலால். திருமணத்தின் முதல் நாட்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள சற்றே சிரமப்பட்டனர். அருண் அமைதியானவர், மாலா பேசக்கூடியவர். ஒருவர் கோபப்பட்டால் மற்றவர் மௌனமாக இருப்பார். ஒரு நாள் சிறிய விஷயத்திற்காக பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. மாலா கோபமாக, நீங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க என்று கூறினார். அப்போது அருண் மெதுவாகச் சொன்னார், நான் உன்னை புரிந்து கொள்ள தினமும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீயும் என்னை புரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் கொடு. அந்த ஒரு வார்த்தை மாலாவின் மனதை உருக்கியது. அன்று இரவு இருவரும் அமைதியாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். சண்டை வந்தால் கைவிடக்கூடாது, பேசியாமல் தூங்கக்கூடாது. காலம் நகர்ந்தது. வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு வந்தது, நோய்கள் வந்து, சோதனைகள் வந்தது. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறவில்லை. அதற்கு பதிலாக, நாம் இருவரும் சேர்ந்து இதையும் கடப்போம் என்ற நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தனர். ஒரு நாள் மாலா கேட்டாள், நீ இன்னும் என்னை காதலிக்கிறியா? அருண் சிரித்து, காதல் என்றால் உணர்ச்சி மட்டும் இல்ல. நீ சோர்வாக இருக்கும்போது உனக்கு தேநீர் கொடுப்பது, நீ அழும்போது அருகில் உட்கார்ந்து இருப்பது, நீ பேசாமலே உன் மனதை புரிந்து கொள்வது, அதுதான் என் காதல் என்றார். மாலாவின் கண்களில் கண்ணீர், ஆனால் அது சந்தோஷ பன்னீர். கதையின் கருத்து: கணவன் மனைவி காதல் என்பது தினமும் ஐ லவ் யூ சொல்வது இல்ல. சண்டை இல்லாத வாழ்க்கை அல்ல. அது புரிதல், பொறுமை, விட்டுக்கெடுதல், ஒன்றாக நின்று சோதனைகளை கடத்தல். உண்மையான காதல் என்பது திருமணத்துக்குப் பிறகுதான் ஆரம்பிக்கிறது.